எங்க ஆட்சியை தான் நீங்க வளர்த்துன்னு இருக்கீங்க. நீங்க ஒரு செயல்பாடும் உங்களுக்கு தெரியல. ஒரு முதலமைச்சர்னா என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்ஃபோலியோ என்ன, அந்த ப்ரொஃபைல் என்ன, எப்படி நடந்துக்கணும் என்னன்றது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியல. நீங்க பாட்டு என்னது வரது என்னவோ, உட்காருது என்னவோ, டிஃபன் சாப்பிடுறது என்னவோ, லஞ்ச் சாப்பிடுறது என்னவோ, 4 மணிக்கு போறது என்னவோ. ஆனா எங்க மாவட்ட செயலாளர் இதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடியே சொன்னார். அவரு நாங்க வந்து பவள விழா ஆண்ட கட்சி, நீங்க பால்வாடி கட்சின்னாரு. கரெக்டா அதை நீங்க நிரூபிச்சுன்னு இருக்கிறீங்க. உங்க அமைச்சரவையில இருக்கிற அமைச்சர்கள் எல்லாமே பால்வாடி பசங்க தான். ஒருத்தர் கூட ஒரு விஷயம். நாங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறையில 4000 கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் பண்ணோம். 3000 கோடிக்கு மேல மீட் எடுத்தோம். பெண் ஓதுவார நியமிச்சோம். தலைவரோட அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் ஆகலான்ற திட்டத்தை நிறைவேற்றணும். இந்த மாதிரி நாங்க ஒன்னொன்னா நாங்க செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க எல்லாம் உள்ள உட்கார்ந்து முறுக்கு சாப்பிட்டு இருந்தீங்க போல இருக்குது. அதனாலதான் முதல்ல ஆய்வே முறுக்கு எப்படி தயாரிச்சீங்கன்னு சொல்லிட்டு பண்றீங்க. இதுலயே உங்களோட லட்சணம் என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க, இல்ல நீங்க அமைச்சர் ஏதோ ஒரு கேக்குறாங்க, பிரஸ் மீடியா கேக்குறாங்கன்னா, நாங்க எங்க தலைமையோ இல்ல எங்க அமைச்சர்களோ எப்படி இருப்பாங்கன்னா, பக்கத்துல ஏசி ஜேசியோ அவங்க அபிஷியல்ஸ் தான் நிப்பாங்க. நாங்க வந்து நிர்வாகிகளோ இல்ல கட்சி ஆளுங்களோ நாங்க பக்கத்துல நிக்க மாட்டோம். அவங்க தான் அபிஷியல்ஸ் தான் நின்னு பேசுவாங்க. நீங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா தற்கொலைகளும் பக்கத்துல உட்கார வச்சுக்கின்னு நீங்க உங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. எல்லா இடத்துலயும் தான் எல்லா எம்எல்ஏ எல்லா அமைச்சரும் கூட இருந்து உங்க அமைச்சர்களும் உங்க நிர்வாகிகளும் பதில் சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு இல்லனா ஒரே வார்த்தையில நோ கமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அந்த நோ கமெண்ட்ஸே பிரிச்சு நான் ஒரு தடவை நோ கமெண்ட்ஸ், நீ ஒரு தடவை நோ கமெண்ட்ஸ். இந்த மாதிரி லட்சணத்துல நீங்க வந்து அரசியல் நடத்தின்னு இருக்கீங்க. உங்க தலைமை சரி. நீங்க சொல்றீங்க சிங்கப்பெண் இதுல தன்மான ஒழுக்கம் இருக்கணும், தனி மனிதன் ஒருத்தருக்கு ஒழுக்கம் இருக்கணும்னுட்டு. உங்களுக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது? தனி மனித ஒழுக்கம்னா எப்படின்னா, ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தன் குடும்பம், மனைவி, மக்கள், அப்பா அம்மா இவங்களெல்லாம் ஒழுங்கா பார்த்து அதுக்கப்புறம் வெளியில வந்து சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம். நீங்க முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களே, அதை முதல்ல போய் கண்ணாடியில பார்த்து ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மைக்ல வந்து பேசுங்க. அந்த ஆனா நான் பேச வரும்போது அண்ணன் வந்து பேப்பர் வச்சு படிக்காத, அதை இப்பதான் நான் உணர்றேன். ஐயோ நம்மளும் பேப்பர் வச்சு படிச்சிருந்தா நம்ம நினைவே இதான் போல இருக்குது. இதுக்கப்புறம் என்ன வருதோ, நம்ம மனசுல என்ன தோறுதோ, நம்ம தலைவர் எவ்வளவு திட்டங்கள், நாங்க ஒரு திருச்சிக்கோ இல்ல மதுரைக்கு எங்க போனாலும் ஒரு திட்டத்தை வந்து அதை வந்து உருவாக்குவோம். அதை வந்து ஓபன் பண்ணுவார் தலைவர். நீங்க போய் நன்றி விழா சொல்றேன்னுட்டு இப்பயும் எங்களையே திட்டின்னு இருக்கீங்களே, மக்களுக்கு என்னதான் செய்வீங்க நீங்க? ஒண்ணு செய்யறது கிடையாது. உங்களுக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடம், அந்த அம்மா 1வது இடம். வந்தே மாதரத்தை நீங்க வந்து மாநில அரசு என்ன செய்யணும், மத்திய அரசு என்ன செய்யணும்னு கூட உங்களுக்கு இன்னும் தெரியல. நேரா போய் அங்க போய் அவர்கிட்ட போய் வாழ்த்து, தமிழ் தாய் வாழ்த்துக்கு எங்களுக்கு நீங்க தான் பர்மிஷன் கொடுக்கணும்னு கேக்குறீங்க டெல்லியில போய். ஒரு பிரஸ் மீட்டுக்கு நாங்களாம் வந்து எங்க கனிமொழி அம்மாவும் தலைவர் எங்க அண்ணெல்லாம் பேசுனாங்கன்னா, ஆனா எங்களையும் அரசியல் பேச வச்சுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க மேல்தட்டு அரசியலை மட்டும் பார்த்துட்டு அவங்கள வியந்து நாங்க கை தட்டிக்கின்னு எங்க அண்ணன் இப்படி பேசினாரு, எங்க அக்கா ஹிந்தி தெரியாது போடான்ட்டு வந்தாங்க பாராளுமன்றத்துல. அதெல்லாம் இங்க இருந்து நாங்க ரசிச்சுட்டு நாங்க இருந்திருந்தோம். ஆனா எங்களையும் எங்க லெவல்ல பேச வச்சுட்டீங்க. பார்த்தீங்களா? ரொம்ப நன்றி. பேசணும்னா ஒரு என்ன சொல்றது, எல்லாமே பட்டு ராஜேஸ்வரி அம்மா பேசிட்டாங்க. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணீங்க, பார்த்தோம். இங்கே இருந்து ஒன்று தான், இங்கே இருக்கிற அத்தனை மகளிருக்கும் ஒரு ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டு இருப்பவர் நமது அக்கா கனிமொழி அக்கா அவர்கள். பாராளுமன்றத்தில் ஈழத் தமிழர்களுக்காகட்டும் நம்முடைய ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கிற இஷ்யூஸ்க்கும் ஒரு குரலாக அங்கே ஒலித்து கொண்டு இன்னும் எதிராளிகளுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக திகழ்பவர் நமது சிங்கப்பெண் அக்கா கனிமொழி அக்கா அவர்கள். அதே மாதிரி நம்முடைய மாணவர் அணி செயலாளர் அம்மா வந்திருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பல முன்னெடுப்புகளை இந்த குறுகிய காலத்தில் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய துணிச்சலையும் இந்த இடத்துல நான் பாராட்டுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒவ்வொரு வருஷம் நம்ம வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரி நிகழ்ச்சிகள். இப்பவும் பாருங்கள், அண்ணன் நம்ம யாரையும் மறக்கலை, நம்மளை தொடர்ந்து அரவணைச்சிக்கிட்டு நம்மளை இன்னும் பார்த்தா இப்போ தான் இன்னும் நம்ம என்கரேஜிங்காக இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருந்ததை விட எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இப்போ நம்ம
கூடுதல் பலத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தைரியமான பெண்கள் எங்க இருக்காங்கன்னா நம்மளோட அண்ணனோட வளர்ப்பில் இருக்கிற நம்ம சென்னை கிழக்கு மாவட்டம் மகளிர் தான் நான் சொல்ல முடியும். ஒவ்வொருவருக்கும் என்னென்ன தேவை இப்ப கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னுட்டு அடுத்த நிமிஷமே கூப்பிட்டு இந்த இடத்துக்கு போகணும்னு அந்த அளவுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா, இந்த இடத்துக்கு உடனே போமா, அப்போலோ போறியா, எங்க போகணும்னு சொல்லி நான் கிட்ட இருந்து ஃபுல்லா பார்த்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ½ hour முன்னாடி அண்ணா பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு உறுப்பினர் கிட்ட. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு அண்ணனாக தந்தையாக நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் அண்ணனோட கிட்ட கூட சொல்லிட்டோம்னா நமக்கு அதற்குரிய தீர்வு இன்ஸ்டண்டா கிடைக்குது. இது இந்த ஆட்சியில மட்டும்தான். அண்ணன் வந்த மாதிரி தான் இங்க இருக்கிற அனைவருமே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் சிஎம் சாரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. அவரை பற்றி என்ன சொல்கிறது, நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஐயா கண்ணொளி திட்டம், கைரிக்ஷா ஒழிப்பு, குடிசை மாற்று வாரியம், காவலர்களுக்கான நலத்துறைகள், அதே மாதிரி அவருடைய வழியில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது கழக தலைவர் பாச தளபதியாரும் பார்த்தீங்களா இன்னொரு காக்கும் நம்மை காக்கும் 48 மணி நேரம், மக்களை தேடி மருத்துவம், இதெல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள். இவங்கெல்லாம் இன்னும் 1 month ஆச்சு, இன்னும் ஒன்றுமே பண்ணல. பல பிரச்சனைகள் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்முடைய தலைவர் வந்த உடனே ரிலீஃப் கொடுத்தாரு. புரியுது இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு திட்டமானாலும் சரி அதை கையெடுத்து அதை நடைமுறையில் சாத்தியப்படுத்தும் தைரியம், திராணி, அதற்கான ஒரு திறன் யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய கழக தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஸோ கொஞ்ச காலம் பொறுப்போம். டெஃபினட்டா நம்ம மீண்டும் தலைவர் சொன்னபடி மீண்டும் வருவோம். நம்மளுடைய சிறப்பான தலைவரோட பொற்கால ஆட்சியை மீண்டும் காண்போம். அதற்கு நம்ம எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா பவரோட ஒர்க் பண்ணணும். டெஃபினட்டா களத்தில் நம்ம இன்னும் இருக்கணும். இளைஞர்களை நிறைய உள்ள எடுத்துட்டு வந்து நம்ம குடும்ப நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்த கழகம் சார்ந்தவர்களை இன்னும் நல்ல ஆக்டிவாக ஃபீல்டில் இருக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும். எனக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியில் கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் உள்ள அத்துணை பெரியவர்களுக்கும் என் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செஞ்சுரிகள் தாண்டியும் நம் நினைவின் மறைந்தும் மறையாமல் வாழும் முத்தமிழர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை கொண்டாடும் புத்தளிச்சி நாள் 12 மகளிருக்கான விழாவை சிறப்பித்து இருக்கும் நம்மோடு பாராளுமன்ற உறுப்பினர் சிங்கப்பெண், நமக்கெல்லாம் நம் உரிமைகளை கர்ஜிக்கும், எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கும் கனிமொழி மேடம் எம்பி அவர்களுக்கும், சென்னை கிழக்கின் ஓய்வறியா சூரியன் நம்மோடு ஒரு அண்ணனாகவும் தந்தையாகவும் நம்மளை எப்போதும் ஒரு முன்னேற்ற பாதையில் கைப்பிடித்து நம்மெல்லாம் அரவணைத்து கொண்டு செல்லும் நம் மாவட்டத்தின் ஓய்வறியா சூரியன் என் அரசியல் ஆசான் அண்ணன் PK சேகர் பாபு அவர்களுக்கும், மாணவர் அணி செயலாளர் அக்கா ஈரோடு வீரமணி அவர்களுக்கும், வெள்ளை மாளிகையின் சொந்தக்காரர், எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக மாமன்றத்தில் இருக்கும் அன்பு சகோதரி வணக்கத்துக்குரிய மேயர் அக்கா பிரியாராஜன் அவர்களுக்கும், மேடை மேயர் வீட்டிற்கும் அண்ணன் தமிழ் பிரசன்னா அவர்களுக்கும், அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், அக்கா சுதாதீலன் அவர்களுக்கும், ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களுக்கும், அக்கா சரிதா மகேஷ்குமார் அவர்களுக்கும், மற்றும் என் முன்னால் இருக்கும் ரெயின்போ வண்ணத்தில் இருக்கும் ஜொலிக்கும் நம் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சிங்க பெண்கள் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களோட ஃபயரான ஸ்பீச்சுக்கு அப்புறம் 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிகாஸ் அவருக்கு வீடு கொடுக்க முடியாது. இந்த காப்பி பேஸ்ட் கவர்மெண்ட் அரசாங்கம் நடத்தும் அவர்களுக்கும் நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம், நோ கமெண்ட்ஸ். திமுக எப்போதுமே ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. மே 4ஆம் தேதி தமிழ்நாடு எப்படி ஒரு இதோட முடிஞ்சிருச்சோ, 5ஆம் தேதி நம்ம தலைவர் எப்படி நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாக இருந்து நமக்கெல்லாம் ஊக்கம் அளிச்சு கொளத்தூரில் நன்றி சொல்ல வந்தாரோ, அதே மாதிரி 5ஆம் தேதியே நம்ம ஃபீனிக்ஸ் பறவையாக மாறி நம் தமிழ் மண் மொழி மானம் காக்க எப்பவுமே நம்ம திமுக காரன் தான் இருப்போம்னு நிரூபித்து நமக்கெல்லாம் ஒரு வழிநடத்திய நம் கழக தலைவர் அவர்கள் வாழ்க. என்றும் திமுக உயிர் மூச்சு உள்ளவரை கருப்பு சிவப்பே. நன்றி, வணக்கம்.